ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 347. இதில் ஸ்ரீ வராக அவதாரம் இவற்றிற்கான கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் சனகர், சனந்தர், சனத்குமாரர், சனத்சாதர் நால்வரும் வைகுண்டநாதனை தரிசிக்க வைகுண்டத்தின் 6 வாசல்களை கடந்து 7வது வாசல் காவலர்களான ஜெய், விஜய் இவர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். கோபம் கொண்ட அந்த திகம்பரர்கள் காமம், குரோதம், லோபம் மூன்றுமற்ற உலகம் வைகுண்டம், வைகுண்டநாதருக்கு சேவை செய்யும் பாக்கியம் பெற்ற நீங்கள் எங்களை தடுத்தது மாபெரும் தவறு. பூலோகத்தில் பிறந்து காம குரோத லோபாதிகளில் உழலுவீர்களாக என சபித்தார்கள். ஜெய், விஜய் இவர்கள் சனகாதியரிடம் தங்கள் பிழை பொறுக்குமாறு வேண்டிக் கொண்டார்கள். எத்தனை பெருப்படுத்தாலும் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நினைப்பு அகலக்கூடாதென வரம் கேட்டார்கள். நடந்ததை உணர்ந்த பகவான் மகாலட்சுமியுடன் அங்கே வந்தார். சனகாதியர் பகவானை துதித்தார்கள். எனது பக்தர்களாக 7 பிறவி எடுக்கின்றீர்களா அல்லது எனது பகைவர்களாக 3 ஜென்மம் வேண்டுமா என கேட்டார் ஜெகநாதன். 7 பிறவி வைகுண்ட சேவையில் இருந்து விலகி இருப்பதா? முடியாது. எதிரியாக இருந்தாலும் 3 ஜென்மமே எடுக்கிறோம் என்றார்கள். அன்பர்களே, ஏவலர் செய்த குற்றத்துக்கு எஜமானனே பொறுப்பாகின்றான். இவர்களை ஆட்கொள்ள நானும் 4 அவதாரங்கள் எடுப்பேன் என்றார் பகவான். சனகாதியர்கள் கூறினார்கள், நாங்களும் கோபம் கொண்டு சபித்தது தவறுதான். அவர்கள் தங்கள் கடமையைத்தானே செய்தார்கள். அதற்காக தாங்கள் தரும் தண்டனையை ஏற்க சித்தமாக இருக்கிறோம் என கண்களில் நீர்மல்க பிரார்த்தனை செய்தார்கள். சனகாதியர் சாபப்படி முதல் பிறவியாக கஷ்யபரின் மனைவி திதியின் கற்பத்தில் ஜெய் விஜயர்கள் 100 ஆண்டுகள் வளர்ந்தனர். அவர்கள் பிறக்கும்போது மாலை சந்தியா காலம். எங்கும் இருள் சூழ்ந்தது. புயல் வீசியதால் பெரிய மரங்களும் பெயர்ந்து விழுந்தன. நிலநடுக்கம் ஏற்பட்டது. நரிகள் ஊளையிட்டு அழுதன. பசுக்களிடம் பால் கறக்கும்போது இரத்தத் துளிகள் கலந்து வந்தன. முதலில் பிறந்த பிள்ளைக்கு இரண்யகசிபு எனவும் 2வது பிறந்த குமாரனுக்கு இரண்யாக்ஷன் எனவும் பெயர் சூட்டினார் கஷ்யபர். இருவரும் பல சக்திகளை பெற பிரம்மதேவனை குறித்து பல வருஷங்கள் தவம் செய்தார்கள். அவர்களுக்கு தரிசனம் தந்த சதுர்முகன் அவர்கள் கேட்டபடி அளவற்ற பராக்கிரமங்களை கொடுத்தார். இதனால் மமதை கொண்ட இரண்யாக்ஷன் தேவர்களை விரட்டி அடித்தான். யாக ஹோமாதிகள் நடைபெறாது தடுத்தான். பிரளயத்தால் பூமி கடலுக்கடியில் மூழ்கி இருந்த சமயம் பிரம்மனின் சரீரம் 2ஆக பிரிந்து ஆணும் பெண்ணும் ஆகிவிட்டது. ஆணுக்கு ஸ்வயம்பு மனு எனவும் பெண்ணுக்கு சதருவை எனவும் பெயரிடப்பட்டது. மறுபடி உண்டான பிரம்மனிடம், தந்தையே, நாங்கள் வாழ வேண்டிய உலகம் எது என கேட்டார் ஸ்வயம்பு மனு. பிரம்மா மகாவிஷ்ணுவை நோக்கி தியானித்தார். பிரபு, பூமியை பிரளயத்திலிருந்து வெளிப்படுத்த எப்போது நினைத்து இருக்கிறீர்கள் என பிரார்த்தித்தார். அப்போது பிரம்மாவின் நாசியில் இருந்து கட்டை விரல் நீளம் உள்ள ஒரு பன்றிக்குட்டி வெளிப்பட்டது. வெளிப்பட்ட வராகம் நிமிஷத்துக்கு நிமிஷம் வளர்ந்து பிரம்மாண்டம் ஆகிவிட்டது. சூழ்ந்திருந்த மரிச்சி முதலான முனிவர்கள் யானை போன்று இருந்த வராகரை கண்டு பிரமித்தார்கள். பிரம்மா கண் விழித்து யக்ஞவராக மூர்த்தியை வேதங்களால் ஸ்தோத்திரம் செய்தார். வராகத்தின் கச்சனையை கேட்டு ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம் 3லும் உள்ள மகரிஷிகள் ஆனந்தித்து மந்திரம் சொன்னார்கள். இதனை கேட்ட வராகமூர்த்தி மகிழ்ச்சியோடு வாளை அடித்து பிடரியை குலுக்கிக் கொண்டு கால் குழம்புகளால் மேகக்கூட்டங்களை அடித்து விலக்கிக் கொண்டு பிரளயத்தில் நுழைந்தது. அதனால் எழுந்த அலைகள் வானை தொட்டன. பிரளயத்தை துளைத்து கொண்டு சென்ற பகவான் ரசாத்தல லோகத்தில் பூமியை கண்டார்.
அதை தன் கோரை பற்களில் தாங்கிக் கொண்டு மேலே எழும்பினார். சனகாதியர் இதனைக் கண்டு ஆனந்தம் அடைந்து பகவானை சோத்திக்கல் ஆனார்கள். இதற்கு இடையே வருணன் உடைய நகரமான இவ்வாவரிக்குள் இரண்யாக்ஷன் புகுந்து, ஏ வருணா, நீ ராஜசூய யாகத்தை பிரமாதமாய் நடத்தி திக்பாலர்களின் தலைவனாகத்தான் கேள்விப்பட்டேன். என் தோள்கள் தினவெடுக்கின்றன. உன் வல்லமையை என்னிடம் காட்டு என கர்ஜித்தான். வருணன் சாமர்த்தியமாக பிரம்மாவால் பல வரங்கள் பெற்ற அசாத்திய சூரனான உனக்கு சமானமான வீரன் நான் கிடையாது. வைகுண்டத்தில் வாசம் செய்யும் நாராயணரே உனக்கு நிகரான யுத்தம் செய்யக்கூடியவர் என்றார். சிம்மநாதம் செய்தபடி வைகுண்டத்தை நோக்கி புறப்பட்டான் இரண்யாக்ஷன். இப்பொழுது நாரதர் எதிரே வந்தார். இரண்யாக்ஷா, கதையோடு யாரிடம் யுத்தம் செய்ய புறப்பட்டாய்? தேவர்கள்தான் ஆளுக்கொரு மூளையாக பதுங்கிக் கொண்டார்களே என கேட்டார். நாராயணனோடு யுத்தம் செய்ய வைகுண்டம் போகிறேன் என்றான் திதி மைந்தன். நாராயணன் தான் வைகுண்டத்தில் இல்லையே, பிரளய சமுத்திரத்தில் அழுந்தி கிடக்கும் பூமியை மீட்கப் போயிருக்கிறாரே என்றார் நாரதர். அப்படியா, ரொம்ப நல்லதாயிற்று, தகவல் சொன்னதற்கு நன்றி என்றபடி பிரளய சமுத்திரத்தில் குதித்தான் அரக்கன். அதே சமயம் நீரிலிருந்து வெளிப்பட்டார் வராகமூர்த்தி. நடுங்கிய நிலமகளை ஜலத்தில் நிறுத்தினார். பூமாதேவி நீரில் மூழ்காமல் கப்பலைப் போல் மிதந்தாள். அசுரன் மேலே எழும்பினான். பன்றி முகம் கொண்டவனே, நீதான் நாராயணனா? பூமி எனக்கே சொந்தம், அதை களவாடி கொண்டு போகலாமென நினைத்தாயா? அதை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு ஓடு என்று கூச்சலிட்டான். உன்னை போன்ற கொடியவர்களின் ஆணவத்தை அழிப்பதற்காகவே இந்த வடிவம் கொண்டு இருக்கிறேன். கழிவுகள் அகற்றப்பட்ட இடம் தூய்மை அடைவது போல் தீமைகள் விலகினால் உலகங்கள் சுத்தமாகும். ஏய் அசுரனே, மரணத்தை எதிர்கொள்ளாதே என்றார் வராகர். இப்பொழுது வராகரும் இரண்யாக்ஷனும் கதா யுத்தம் செய்தார்கள். இரு பர்வதங்கள் மோதிக்கொண்டது போல் இருந்தன. சமுத்திரத்தில் இருந்து திமிங்கலங்களும் முதலைகளும் அஞ்சி ஓடின. அண்ட சராசரங்களும் நடுநடுங்கின. வராகரின் கதை கீழே விழவும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பிரம்மாவும் தேவர்களும் விதிர்த்தார்கள். பகவான் இடதுகாலால் இரண்யாக்ஷன் கை கதையை உதைக்கவும் அதுவும் நீரில் எகிரி விழுந்தது. வராகமூர்த்தி சக்கரா ஆயுதத்தை நினைக்க சக்கராயுதம் அவர் கையில் மிளிர்ந்தது. இரண்யாக்ஷனும் கதையை நீரில் துளாவி எடுத்து கொண்டான். சந்தியா காலம் அசுரனுக்கு பலம் கொடுக்கும் காலம். அதற்கு முன் இரண்யாக்ஷனை சம்ஹரிக்க வேண்டும் என தேவர்கள் விண்ணப்பித்தார்கள். சுதர்சன சக்கரத்தால் அசுரனது மாயைகளை அழித்தார் வராகர். முஷ்டியால் குத்திய அரக்கனின் தலையில் ஓங்கி அடித்தார் பகவான். தட்டாமாலை சுற்றிய திதியின் இளைய மகன் வெட்டுண்ட மரமண வீழ்ந்தான். தேவர்கள் பூமாரி பொழிந்தார்கள். பிரம்மாதி தேவர்களும் முனிவர்களும் பலவித சோஸ்திரங்களால் வராகமூர்த்தியை சாந்தப்படுத்தினார்கள். சிறப்படுத்தப்பட்ட பூமி தேவியும் மகிழ்ந்து பலவிதமாக பரந்தாமனை சோத்தரித்தாள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஷில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்